அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த மறக்காம ஒரு செகண்ட் மட்டும் தயவு செய்து பண்ணுறங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 9/5/2024 ஆகிறது. நம்ம மதியமே சொல்லியிருந்தோம், இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், குறிப்பாக பொள்ளாச்சிக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். நம்ம அறிவித்தபடியே மாலையே கனமான மழை பெய்து விட்டது. அதாவது இன்னைக்கு சரியாக ஒரு 5 மணிக்கு மேலே பொள்ளாச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் நல்ல மழைங்க. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், மேற்கு பகுதி, பொள்ளாச்சியில் கண்டிப்பாக நல்ல மழை பெய்திருக்கும். ஏன்னா ரேடார் பறக்கும்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி அது வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு மழை மேகமாக பதிவாகி இருக்கிறது. கண்டிப்பாக இன்னைக்கு பொள்ளாச்சியில் நல்ல மழை பெய்திருக்க வேண்டும். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் திண்டுக்கல் பெய்யக்கூடிய மழை வந்து படிப்படியாக தீவிரம் அடையும். அதாவது திண்டுக்கல்ல ஒரு சில இடங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த கனமழை அப்படிங்கிறது அப்படியே பரவலாக மாறும். திண்டுக்கல், மணப்பாறை, கரூர் மாவட்டம் மற்றும் பழனி, வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம் அப்படியே படிப்படியாக அந்த இடங்களுக்கு அப்படியே தீவிரமாக மாறக்கூடும். அதே போல் மதுரைக்கு இன்னைக்கு இரவு வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டங்களுக்கு இன்னைக்கு இரவு வாய்ப்பு இருக்குது. தேனி மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம், இன்னும் கர்நாடகாவில் இன்னும் மழை தொடங்காமல் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் மழை கண்டிப்பாக இருக்கிறது. அதே போல் திருப்பதியில் ஒரு மழை என்பது தற்பொழுது, அது ராணிப்பேட்டையோட வடக்கு பகுதி, அதாவது அந்த வட உள் மாவட்டம், இந்த வடக்கு பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழை திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், இன்னும் சற்று நேரத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் முழுவதுமே கனமான மழை பதிவாங்க. அதாவது சேலம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை ஒரு சிறிய மலை மேகம் தான். அது தற்பொழுது ஒரு வலுவான ஒரு மழையாக தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த பெரம்பலூர் மாவட்டம் மேற்கே தொடங்கி இருக்கக்கூடிய அந்த மழை அப்படிங்கிறது அப்படியே பரவலாக மாற இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் கடல் காற்று இப்போ நுழைந்து விட்டது. வலுவாக உள் மாவட்டம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இப்போ தஞ்சாவூர், அதாவது வேதாரண்யம், புதுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வழியாக அந்த கடல் காற்று தற்பொழுது வலுவாக சென்று கொண்டிருக்கிறது. இது அப்படியே அந்த மேகத்தை மீது பட்டு அந்த மேகம் ஒரு தீவிரமான மலை மேகமாக மாற்றப்போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக பெரம்பலூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் கூட இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெல்டா, கடலோரம், வேதாரண்யம் மழை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்கே பெய்து விட்டு இறுதியாக ஒரு நள்ளிரவு 1 மணிக்கு மேலே தான் வரும் டெல்டாவுக்கு. எனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு மேலே மழை இருக்கிறது. ஆனால் தஞ்சாவூர் வரைக்கும் கண்டிப்பாக வருது. தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருவாரூர் அந்த உள்பகுதி, மன்னார்குடி, கும்பகோணம் இது வரைக்கும். எனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு நள்ளிரவுக்கு பிறகு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தஞ்சாவூர் கிழக்கு பகுதி வரைக்கும், அது வேதாரண்யம், நாகப்பட்டினம் கூட போகலாம், பார்க்கலாம். ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம், இந்த டெல்டாவுடைய உள்பகுதி கண்டிப்பாக அந்த பெரம்பலூர், சேலம் அங்கெல்லாம் பெய்துவிட்டு இறுதியாக தான் டெல்டா நோக்கி வரும். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் சேலம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், இன்னும் தொடங்காமல் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கண்டிப்பாக மழை தொடங்கும். படிப்படியாக தீவிரம் அடையும். அதே போல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இன்னும் மழை பெய்யாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஈரோடு மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சேலம் மாவட்டம் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கனமழை இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரியோட மேற்கு பகுதி, வட உள் மாவட்டம், ராணிப்பேட்டை வரைக்கும் இன்னைக்கு இரவு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டம், திருப்பத்தூர், இந்த குடியாத்தம் அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே மழை பெய்து 3 நாட்களாக அந்த திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம் அதிகமாக மழை பெய்து தண்ணீர் எல்லாமே அதிகமாக தேங்கியிருக்கிறது. அதே போல் மழை பாதிப்பும் குடியிருப்புக்குள்ளே நீரெல்லாம் மழை தண்ணியெல்லாம் புகுந்திருக்கிறது. இப்போ வந்து இன்றைக்கும் மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த வட உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்க. மழை பெய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மழை பெய்யும் பொழுது பலத்த சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது எந்த இடத்துல இப்போ டெல்டா மாவட்டம் மழை பெய்தாலும் சரி, தென் மாவட்டத்தில் மழை பெய்தாலும் சரி,
சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி எந்த இடத்துல மழை பெய்யுதோ கண்டிப்பாக சூறாவளி காற்று மிக அதிகமாக இருக்கும். அதே போல் இடி மின்னலும் திடீரென்று ஏற்படலாம். தயவு செய்து மழை பெய்யும் பொழுது அனைத்து 38 மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தில் இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை ஒரு 4 மணி வரைக்கும் இன்னைக்கு இரவு தொடங்கக்கூடிய மழை வந்து பல்வேறு இடங்களில் விடிய விடிய கூட நீடிக்கலாம். ஆங்காங்கே அதிகாலை கூட மழை வந்து பெய்யலாம். எனவே தயவு செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் மாவட்டங்களுக்கு கனமழை சொல்வதை விட மிக கனமழை இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது. வட மாவட்டங்களுக்கும் சென்னை உட்பட வட மாவட்டங்களுக்கும் மிக கனமழை காத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை இருக்கிறது. தென் மாவட்டங்கள் முழுவதும் மிக கனமழை இருக்கிறது. உள் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது. எனவே தயவு செய்து பொறுமையா இருங்க. கண்டிப்பாக மழை பெய்யும். வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது நாளை மறுநாள், குறிப்பாக மே மாதம் 13, 14, 15, 16, 17, 18 தேதி வரைக்கும் காற்று சுழற்சி காரணமாக ஒரு தீவிரமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அது வந்து ஒரு மழைக்காலம் போல் பெய்ய போகுதுங்க. அது வந்து எல்லாரும் கேட்கும் அளவிற்கு மழை பெய்யும். அதாவது எல்லாரோடைய ஊர்லேயும் போதும் போதும் என்ற அளவிற்கு மழை கொட்டும். என்ன சார் இது கோடை காலம், அது கோடை கால மழை தெரியல, இது நவம்பர் டிசம்பர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்வது அளவிற்கு மழை கண்டிப்பாக பெய்யும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக பெய்யும் பொழுது மழை வந்து மிக அதிகமான ஒரு மழையாக இருக்கும். அதே போல் பயங்கரமான காற்றும் இருக்கும், இடி மின்னலும் இருக்கும். பல்வேறு இடங்களில் அமைதியாக, அதாவது மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 முதல் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலாம். அதாவது 20 சென்டி 30 சென்டிமீட்டர் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பல்வேறு இடங்களில் பரவலாக 10 சென்டிமீட்டருக்கு மேலே தாண்டிடும். எனவே தயவு செய்து கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருப்பதனால நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மழை பெய்யாத மாதிரி தயவு செய்து நினைக்க வேண்டாம். மழை இருக்குது, கண்டிப்பாக உண்டு. இப்போ பொள்ளாச்சியில் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யும் சொன்னால் பெய்து விட்டது. கண்டிப்பாக நல்ல மழை பெய்திருக்க வேண்டும். இன்னும் மழை பெய்யாத இடங்கள் ஏகப்பட்ட இருக்கிறது. கண்டிப்பாக அந்த இடங்களுக்கும் மழை பெய்யும். இடம் மாறி பெய்யும் பொழுது கண்டிப்பாக பெய்யும். அந்த காற்று சுழற்சி வரும்போது இன்னும், அதாவது ஒதுக்குதல் என்பது இருக்காதுங்க. அந்த காற்று சுழற்சி 10ஆம் தேதிக்கு மேலே, குறிப்பாக 12ஆம் தேதிக்கு மேலே நம்ம தமிழகம் ஒட்டி வரும்பொழுது, இலங்கை ஒட்டி வந்தடையும் பொழுது ஒதுக்கும் இடமே இருக்காது. எல்லா இடங்களுக்கும் சீரான ஒரு மழை தான். அது எல்லா இடங்களுக்கும் அதிகமான மழைப்பொழிவு, எங்கு பார்த்தாலும் மழை செய்திகள். அங்கே எவ்வளோ மழை பெய்ஞ்சி, இங்கே மழை வெள்ளம், ஏதோ ஒரு மழை வெள்ளம் போகிற பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்படி மழை தகவல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். எனவே தெளிவாக சொல்லப்போனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து தீவிரமாகும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு மே மாதம் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் ஒதுக்கி பெய்தாலும் இடம் மாறி பெய்து கொண்டே இருக்கும். அந்த காற்று சுழற்சி நம்ம அருகே வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு மிக தீவிரமான மழை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த காற்று சுழற்சி நம்ம பக்கம் வரும்பொழுது என்ன ஆக போகுதுன்னா, ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடல் காற்றும் ஈரப்பதம் காற்று, அதாவது அரபிக்கடல் காற்று, இந்திய பெருங்கடல் காற்று வந்து அதிக அளவில் குவிந்து அதிக அளவில் ஈரப்பதம் காற்று இந்த கேரளா மற்றும் இந்த கர்நாடகா, வட மாவட்டம், ஒட்டுமொத்த தென்னிந்தியா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஈரப்பதம் காற்று தொடர்ந்து நுழைந்து கொண்டே இருக்கும். இப்போ நுழையும் போது என்ன ஆகுனா, மழை வந்து பெய்து கொண்டே இருக்கும். அது 48 மணி நேரம் அடைமழை போல் பெய்து கொண்டே இருக்கும். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யாத இடங்களில் கண்டிப்பாக பெய்யும். தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடு சிறப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த அறிக்கையை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். வெயிலெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க. இனிமேல் வெயிலை பற்றி கவலைப்படாதீங்க. வெயில் வந்து போயிடுச்சு. வெயில் வந்து இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அடித்தாலும் அது வந்து ரொம்ப அதிகமாக அனல் காற்றுலாம் அடிக்காது. அனல் காற்றுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை. அனல் காற்று, வெப்ப காற்று, வறட்சி இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமேல் மழை, வெயிலும் இருக்கும், வெயில் குறைவு, மழை அதிகம், அவ்வளோதாங்க. நன்றி.